ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அமைதியாக இருந்ததால் பலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்க வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றி போன அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் வம்பு சண்டைக்கு போக தெரியாது. எதையும் சத்தமில்லாமல் அமைதியாக செய்து முடிக்கவே விரும்பக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். அது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும், அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படாமல் சொன்ன வேலையை சரியாக முடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களின் அமைதியை உங்களின் பலவீனமாகவோ அல்லது அறியாமையாகவோ தவறாக புரிந்து கொண்டதால் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டு, அதுவும் தேவையில்லாத ஒரு சங்கடத்தையும் உங்க மனதுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களிடம் வேலை வாங்கும் வரை மிகவும் இனிமையாக பேசிவிட்டு தங்களின் காரியங்களை மிக சாதுரியமாக சாதித்து கொண்டவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கார்கள். வேலை முடிந்ததும் உங்களை யாரென்றே தெரியாதது போல கடந்து சென்றவர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. அவனிடம் செய்தால் சொன்னால் செய்து கொடுப்பான் என்று உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி தங்களின் சுயநல பாதையை அவர்கள் அமைத்து கொண்ட போது நீங்கள் அமைதியாக அத்தனையும் கவனித்து கொண்டு தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருந்தீங்க. ஆனா அந்த மௌனம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையே மிச்சப்படுத்தியது. உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே நம்ம யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதுல நம்ம எப்படி இருக்கணும் என்பதை அந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா ஒண்ணு, நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் இருந்ததற்கான உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் உழைப்பை பயன்படுத்தி கொண்டவர்களும் இன்னும் இருப்பார்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்த பிறகும் இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க மறுக்காத குணத்தை சிலர் தங்களுக்கான வசதியாகவே இதுவரைக்கும் மாற்றிக்கொண்டு அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சங்கடங்களையும் உங்களுடைய தேவைகளை மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் தாங்க உங்களை சுத்தி அதிகமாக இருப்பாங்க. உங்கள் மீது ஒரு நம்பிக்கையோ உங்கள் மீது ஒரு பாசத்தாலேயே அந்த ஒரு நபர்கள் உங்களுடன் இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்க மனதுக்குள்ள முதல்ல வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் கண்ணாடி முன் நின்று நான் நல்லவனாக இருந்தது தவறா என்று உங்களையே நீங்கள் கேள்வி கேட்ட நாட்களும் நிச்சயமாக இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் வாழ்க்கை மெதுவாக ஒரு உண்மையை மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வைத்திருக்கும். நல்ல மனம் இருக்க வேண்டும், ஆனால் அதற்கு எல்லைகளும் இருக்க வேண்டும். அந்த ஒரு எல்லையை தாண்டி நம்ம ரொம்ப நல்லவனா இருந்தா அதுவே நம்ம வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுத்துடும் அப்படின்னு உங்க அனுபவத்துல நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்களின் நல்ல குணம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். ஆனால் அந்த பலத்தை எல்லாரும் ஒரே மாதிரி மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய நல்ல குணத்தை எத்தனையோ பேர் அவங்களுடைய தேவைக்காக பயன்படுத்திட்டு போறாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க சில விஷயங்கள் உங்களுடைய கையில் இல்லவே இல்லை என்று தோணும் பொழுது தான் நீங்கள் அதை அனைத்தையுமே யோசித்து பார்ப்பீங்க. இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஆனா நீங்க ஆரம்பத்துல யார் எது கேட்டாலும் உடனே வாரி வழங்கிடுவீங்க. ஆனா திருப்பி அந்த ஒரு கொடுத்த ஒரு பொருளோ கொடுத்த பணமோ, ஏன் நீங்கள் கொடுத்த பாசமோ அன்போ கொடுத்த நம்பிக்கை கூட திரும்ப உங்களுக்குள்ள கிடைக்காது. அவர்கள் உங்களிடம் வாங்கி கொண்டு போவார்களை தவிர திருப்பி எதையுமே உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுக்கவே மாட்டாங்க. இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். இது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் இனிமேல் உங்கள் மன நிம்மதியும் மதிக்கும் மனிதர்களும் மட்டுமே அதிக நேரம் நீங்க செலவிடுங்க. இது வரைக்கும் நீங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. இனிமே வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை மதிக்கும், நம்மளை சுற்றி இருப்பவங்க நமக்காக ஓடி வந்து உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது நீங்க சம்பாதித்து பாருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய அமைதிக்கும் மிகப்பெரிய ஒரு பலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். அதை யாருக்கும் பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பாக மாறப்போவது கிடையாது. உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள திட்டமிட்ட பணிகளை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உளம் வருவீங்க. பூமி விருத்தி
பூமி விருத்தி தொடர்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். வாகன மாற்ற சிந்தனைகள் இந்த ஒரு நாளில் மேம்படும். உங்களுடைய மனதிற்கு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன தோணுகிறதோ அதை பண்ணுங்கள். இருந்தாலும் பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவழிப்பது அது உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு சேமிப்பை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சிறு தொழிலில் சில நுணுக்கங்களை இந்த ஒரு நேரத்துல அறிந்து கொள்வீங்க. அதை எப்படி பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துல பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மறைமுகமான திறமைகள் வெளிப்பட்டு அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். எதிலும் சிக்கனமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. முயற்சிக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகள் உண்டாக்கி அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் புதிதாக தொடங்கிய தொழிலில் ஒப்பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள லாபத்தை நிச்சயமா அதிகரிக்க வைக்கும். வியாபாரத்திலும் தொழிலிலும் நீங்கள் சந்தித்து வந்த தேக்க நிலைமைகள் அனைத்தும் முற்றிலுமா மாறப்போகுது. உங்களின் நேர்மையும் வாடிக்கையாளர்களை கையாளும் நளினமான சுபாவமும் உங்களை தேடி புதிய முதலீட்டாளர்களையும் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பேச்சு திறமையும் மற்றவங்களை கவரக்கூடிய சில விஷயங்களும் நிச்சயமாக இருக்கும். அதை இந்த ஒரு நேரத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க. அதனால முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய தொழிலுக்குள்ளேயும் உங்களுடைய வேலைக்குள்ளேயும் நல்ல புதிய மனிதர்கள் உங்களுக்குள்ள நண்பர்களாக மாறி அவர்கள் புதிய புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய மனிதர்களையும் உங்களுடைய தொழிலில் நிச்சயமாக சேர்த்து விடுவாங்க. அதனால போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நபராகவும் நீங்களாகத்தான் இருப்பீங்க. சற்றும் எதிர்பாராத புதிய ஆர்டர்களும் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள குவியும். இந்த புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய நிறுவனத்தின் தரம் மற்றும் மதிப்பை உயர்த்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய லாபத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். சந்தையில் உங்களுடைய போட்டியாளர்களை விட நீங்கள் முதன்மை இடத்தை பிடிக்கும் உன்னதமான ஒரு காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உங்கள் உழைப்பை வைத்து நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரு கனவை கட்டியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து யாருக்கும் தெரியாமல் உழைத்து குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து ஓடிக்கொண்டே தான் இதுவரைக்கும் நீங்க இருப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத வளர்ச்சி வராமல் உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து கொண்டிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படாமல் சொன்ன வேலையை சரியாக முடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களின் அமைதியை உங்களின் பலவீனமாகவோ அல்லது அறியாமையாகவோ தவறாக புரிந்து கொண்டதால் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டு அதுவும் தேவையில்லாத ஒரு சங்கடத்தையும் உங்க மனதுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களிடம் வேலை வாங்கும் வரை மிகவும் இனிமையாக பேசிவிட்டு தங்களின் காரியங்களை மிக சாதுரியமாக சாதித்து கொண்டவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கார்கள். வேலை முடிந்ததும் உங்களை யாரென்றே தெரியாதது போல கடந்து சென்றவர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. அவனிடம் செய்தால் சொன்னால் செய்து கொடுப்பான் என்று உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி தங்களின் சுயநல பாதையை அவர்கள் அமைத்து கொண்ட போது நீங்கள் அமைதியாக அத்தனையும் கவனித்து கொண்டு தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருந்தீங்க. ஆனா அந்த மௌனம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையே மிச்சப்படுத்தியது. உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே நம்ம யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதுல நம்ம எப்படி இருக்கணும் என்பதை அந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா ஒண்ணு, நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் இருந்ததற்கான உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள்.
உங்களின் உழைப்பை பயன்படுத்தி கொண்டவர்களும் இன்னும் இருப்பார்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்த பிறகும் இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க மறுக்காத குணத்தை சிலர் தங்களுக்கான வசதியாகவே இதுவரைக்கும் மாற்றிக்கொண்டு அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சங்கடங்களையும் உங்களுடைய தேவைகளை மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் தாங்க உங்களை சுத்தி அதிகமாக இருப்பாங்க. உங்கள் மீது ஒரு நம்பிக்கையோ உங்கள் மீது ஒரு பாசத்தாலேயே அந்த ஒரு நபர்கள் உங்களுடன் இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்க மனதுக்குள்ள முதல்ல வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் கண்ணாடி முன் நின்று நான் நல்லவனாக இருந்தது தவறா என்று உங்களையே நீங்கள் கேள்வி கேட்ட நாட்களும் நிச்சயமாக இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் வாழ்க்கை மெதுவாக ஒரு உண்மையை மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வைத்திருக்கும். நல்ல மனம் இருக்க வேண்டும், ஆனால் அதற்கு எல்லைகளும் இருக்க வேண்டும். அந்த ஒரு எல்லையை தாண்டி நம்ம ரொம்ப நல்லவனா இருந்தா அதுவே நம்ம வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுத்துடும் அப்படின்னு உங்க அனுபவத்துல நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்களின் நல்ல குணம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். ஆனால் அந்த பலத்தை எல்லாரும் ஒரே மாதிரி மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய நல்ல குணத்தை எத்தனையோ பேர் அவங்களுடைய தேவைக்காக பயன்படுத்திட்டு போறாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க சில விஷயங்கள் உங்களுடைய கையில் இல்லவே இல்லை என்று தோணும் பொழுது தான் நீங்கள் அதை அனைத்தையுமே யோசித்து பார்ப்பீங்க. இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஆனா நீங்க ஆரம்பத்துல யார் எது கேட்டாலும் உடனே வாரி வழங்கிடுவீங்க. ஆனா திருப்பி அந்த ஒரு கொடுத்த ஒரு பொருளோ கொடுத்த பணமோ ஏன் நீங்கள் கொடுத்த பாசமோ அன்போ கொடுத்த நம்பிக்கை கூட திரும்ப உங்களுக்குள்ள கிடைக்காது. அவர்கள் உங்களிடம் வாங்கி கொண்டு போவார்களை தவிர திருப்பி எதையுமே உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுக்கவே மாட்டாங்க. இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். இது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் இனிமேல் உங்கள் மன நிம்மதியும் மதிக்கும் மனிதர்களும் மட்டுமே அதிக அதிக நேரம் நீங்க செலவிடுங்க. இது வரைக்கும் நீங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. இனிமே வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை மதிக்கும், நம்மளை சுற்றி இருப்பவங்க நமக்காக ஓடி வந்து உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது நீங்க சம்பாதித்து பாருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய அமைதிக்கும் மிகப்பெரிய ஒரு பலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். அது யாருக்கும் பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பாக மாறப்போவது கிடையாது. உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள திட்டமிட்ட பணிகளை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உளம் வருவீங்க. பூமி விருத்தி பூமி விருத்தி தொடர்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். வாகன மாற்ற சிந்தனைகள் இந்த ஒரு நாளில் மேம்படும். உங்களுடைய மனதிற்கு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன தோணுகிறதோ அதை பண்ணுங்கள். இருந்தாலும் பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவழிப்பது அது உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு சேமிப்பை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சிறு தொழிலில் சில நுணுக்கங்களை இந்த ஒரு நேரத்துல அறிந்து கொள்வீங்க. அதை எப்படி பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துல பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மறைமுகமான திறமைகள் வெளிப்பட்டு அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். எதிலும் சிக்கனமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. முயற்சிக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகள் உண்டாக்கி அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் புதிதாக தொடங்கிய தொழிலில் ஒப்பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள லாபத்தை நிச்சயமா அதிகரிக்க வைக்கும். வியாபாரத்திலும் தொழிலிலும் நீங்கள் சந்தித்து வந்த தேக்க நிலைமைகள் அனைத்தும் முற்றிலுமா மாறப்போகுது. உங்களின் நேர்மையும் வாடிக்கையாளர்களை கையாளும் நளினமான சுபாவமும் உங்களை தேடி புதிய முதலீட்டாளர்களையும் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பேச்சு திறமையும் மற்றவங்களை கவரக்கூடிய சில விஷயங்களும் நிச்சயமாக இருக்கும். அதை இந்த ஒரு நேரத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க. அதனால முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ளையும் உங்களுடைய தொழிலுக்குள்ளையும் உங்களுடைய வேலைக்குள்ளையும் நல்ல புதிய மனிதர்கள் உங்களுக்குள்ள நண்பர்களாக மாறி அவர்கள் புதிய புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய மனிதர்களையும்
உங்களுடைய தொழிலில் நிச்சயமாக சேர்த்து விடுவாங்க. அதனால போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நபராகவும் நீங்களாகத்தான் இருப்பீங்க. சற்றும் எதிர்பாராத புதிய ஆர்டர்களும் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள குவியும். இந்த புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய நிறுவனத்தின் தரம் மற்றும் மதிப்பை உயர்த்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய லாபத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். சந்தையில் உங்களுடைய போட்டியாளர்களை விட நீங்கள் முதன்மை இடத்தை பிடிக்கும் உன்னதமான ஒரு காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. இந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உங்கள் உழைப்பை வைத்து நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரு கனவை கட்டியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து யாருக்கும் தெரியாமல் உழைத்து குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து ஓடிக்கொண்டே தான் இதுவரைக்கும் நீங்க